சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு HCF சம்மு. இது 10th மேக்ஸ்லேருந்து டேரெக்டாக கேட்டிருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் 3.10 அல்ஜிப்ராலேருந்து அப்படியே வந்திருக்கு அந்த கொஸ்டின். ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2 அப்படின்னு ஒன்று. இன்னொன்று 2x கியூபு மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 அப்படின்னு. இந்த ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்க்கணும். இதுதான் பெருசு. அதை நம்ம டிவிஷனில் உள்ளே போட்டுக்கணும், இதை வெளியில் போட்டுக்கணும். ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 உள்ளே யாருக்கான 2x கியூபு மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3. இப்போ இந்த எக்ஸ் கியூப் எப்போ 2x கியூபாக மாறும்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறச்சு. ஸோ 2 × x கியூபு 2x கியூபு 2 × ப்ளஸ் x2 ப்ளஸ் 2x ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் 2 × x 2x ப்ளஸ் 2 × 2 பிகம்ஸ் 4. இப்போ நம்ம அப்படியே கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் நம்ம சிம்பிள் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றோம்னா இதை மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸு ப்ளஸ் ஆகவும் மாறும். இப்படி மாறினா இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் 5x ஸ்கொயர், இது மைனஸ் 2x ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 7x ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இது ப்ளஸ் 2x, இதுவும் ப்ளஸ் 5x, அப்படின்னா ப்ளஸ் 7x அப்படின்னு வரும். மைனஸ் 3 மைனஸ் 4 அப்போ மைனஸ் 7 அப்படின்னு வரும். இதுலேருந்து காமனாக மைனஸ் 7 நம்ம வெளில எடுத்துகிட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அப்படின்னு மாறிடும். நம்ம மைனஸ் 7 எடுத்ததுனால இப்போ இதுலேயும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது சின்னது, அதனால் இவங்களை வெளில போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அவங்கள தூக்கி உள்ள வச்சிடலாம். அப்படின்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2. எக்ஸ் கியூபு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எப்போ எக்ஸ் கியூபாக வரும்னா ஒரு எக்ஸில் மல்டிப்ளை பண்ணுறச்சு. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் கியூபு மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ், இந்த எக்ஸு சேர்ந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் 1 × எக்ஸு ப்ளஸ் 1x. இதை மைனஸாக மாற்றிக்கலாம், இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம், மறுபடியும் இதை மைனஸாக மாற்றிக்கலாம். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். அப்போனா என்ன வரும்னா 2x ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தது இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், அப்போ மைனஸ் 2xன்னு வரும். இங்கே ப்ளஸ் 2 அப்படியே கீழே இறங்கிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2x ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ப்ளஸ் 2 × எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 2 × மைனஸ் 2x மைனஸ் 2x. அப்புறம் ப்ளஸ் 2 × 1 ப்ளஸ் 2. சிம்பிள் மாற்றினா எல்லாமே கேன்சல் ஆகி ரிமைண்டர் 0 வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஆன்சர் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்காது கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.